ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான கன்னி ராசிக்கு இந்த வைகாசி மாதம் ரொம்ப அமோகமான மாதமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கான ஆரம்பமாக இருக்கிறதுக்கான ஒரு புள்ளி தான். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்து குருவாக இருந்து தொல்லை கொடுத்துருத்து அந்த குரு மே 26ஆம் தேதி பயிற்சியாக போகுது. அந்த மே 26 பயிற்சியாகும் போது அது லாபத்துக்கு வந்து உச்சமாகறதோட மட்டும் இல்லாமல் அது உங்களுடைய 7ஆம் இடத்துல உள்ள சனியையும் பார்க்க. அப்போ அந்த சனியையும் பார்க்கும்போது சனியும் சுபத்தன்மை உள்ளதாக மாறப்போகுது. அதனால உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரதான் போகுது. அதுக்கான துவக்கங்கள் இந்த மாதம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் இந்த வைகாசி மாத முதல் பாதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் செயல்படணும். அதன் பிறகு ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைக்கக்கூடிய ஒரு முன்னோட்டங்கள் தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய சக பணியாளர்கள்கிட்ட கொஞ்சம் சிறிது எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. தேவையற்ற வம்பு வழக்குகளை பேசாமல் இருக்கிறது உங்களுடைய வேலைக்கு செக்யூரிட்டின்றதை நீங்கள் உணரணும். அதனால அந்த பாதுகாப்பை உங்கள் பேச்சின் மூலியமாக ஏற்படுத்திக்க முடியும். அரசு துறை அதிகாரிகளாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய மாதம் தான். அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களில் அரசாங்க ஒப்பந்தங்களை வாங்கி செய்யக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிச்சுதான், இல்லைன்னா வீண் விரயங்களை சந்திக்க நேரலாம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது அமோகமான ஒரு மாதம் பிறந்திருக்கு. ஏன்னா இதில் குரு பயிற்சி வந்தாலே உங்களுடைய தொழிலில் ஒரு நிலையற்ற தன்மை இருந்துகிட்டே இருந்தது. அந்த நிலையற்ற தன்மை இப்போ நீங்கும். அதனால தொழிலில் உற்சாகம் பிறகு வைகாசி மாதத்துடைய 3வது வாரத்தில் உங்களுக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓடுன்னே சொல்லலாம். விவசாயம், நீர் சம்பந்தப்பட்ட துறைகள், மீன்பிடி தொழிலை செய்யக்கூடியவங்க, மரம் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவங்க, ஆசிரியர் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, இரும்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, மருத்துவம், ஆடை அணிகலன், ஐடி, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகுந்த யோகங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். கமிஷன் தொழிலை பிரதானமாக வச்சு அலுவலகம் நடத்துகிறவங்கலாம் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகங்கள் கிடைக்கும்னே சொல்லலாம். கடல் கடந்து செல்லக்கூடியவங்களாம் நல்ல பலனை காண்பாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் கரை புரண்டு ஓடுன்னே சொல்லலாம். வாழ்க்கை துணை வேலைக்கு போகக்கூடியவங்களா இருந்தால் அவங்க மூலியமா நன்மைகள் நடக்கும். குழந்தைகள் அந்த கதியிலிருந்து நீங்குவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உத்தரஸ்தானத்து மேலே குருவோட பார்வை விழப்போகுது. அதனால அவங்களுடைய தேக ஆரோக்கியமும் அவங்களுடைய படிப்பும் சிறப்பாகவே அமையும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்போ அல்லது சுபகாரியங்களுக்கான ஒரு பிள்ளையார் சுழியோ விழலாம். ஒரு சிலருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால விரயமோ அல்லது தந்தை வழி சொந்தங்களால விரயங்களோ ஏற்படக்கூடும். தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப முன்னேற்றம் இருக்கும். கால் வழியில் அவதிப்படுறவங்க, மூட்டு வழியில் அவதிப்படுறவங்கலாம் நல்ல நிவாரணம் தெரியும். ஒரு சிலருக்கு முதுகு வலி ஏற்பட்டு நீங்கும். இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அடிக்கலாம். மூத்த சகோதர சகோதரியால ஆதாயங்கள் கிடைக்கலாம். மனைவியால அனுகூலங்கள் கிடைக்கலாம். அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட சொந்தங்களால லாபங்கள் அடையலாம். இதெல்லாம் இந்த மாச சிறப்பு பலனாகவே எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, பைரவர், விநாயகர்.